வணக்கம் நண்பர்களே. எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு விநியோகம் மத்திய அரசின் புதிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி எங்கும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என்றும் வதந்திகளை நம்பி தேவையற்ற பதுக்கல் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வலுவான விநியோக அமைப்பின் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தடையின்றி சிலிண்டர்கள் கிடைக்க அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் மக்கள் நேரடியாக ஏஜென்சிகளுக்கு சென்று கூட்டமாக நிற்பதை தவிர்க்க டிஜிட்டல் முன்பதிவு முறைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. தற்போதைய கணக்கெடுப்பின்படி சுமார் 95% வாடிக்கையாளர்கள் IVRS, SMS, வாட்ஸ்அப் மற்றும் மொபைல் செயலிகள் மூலம் சிலிண்டர் முன்பதிவு செய்து வருகின்றனர். இது வேகமான மற்றும் எளிதான சேவையை வழங்குகிறது என்பதால் அனைவரும் இந்த ஆன்லைன் வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்பதிவை எளிதாக்க HP கேஸ், பாரத் கேஸ் மற்றும் இண்டேன் கேஸ் போன்ற நிறுவனங்கள் வாட்ஸ்அப், மிஸ்டு கால், IVRS, மொபைல் ஆப் மற்றும் இணையதளம் போன்ற பல்வேறு வழிகளை வழங்குகின்றன. இதனால் வீட்டில் இருந்தபடியே சிலிண்டரை விரைவாக பதிவு செய்து பெற முடிகிறது. அதே நேரத்தில் மாணவர்கள், வேலைக்காக இடம் மாற்றியவர்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் வசதிக்காக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இண்டேன் பிராண்ட் 5 கிலோ எடையுள்ள சிறிய எல்பிஜி சிலிண்டர்களை முகவரி சான்று இல்லாமலே வழங்குகிறது. இதேபோன்று பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனமும் பாரத் கேஸ் மினி என்ற 5 கிலோ சிலிண்டரை வழங்குகிறது. இதற்கு அடையாள அட்டை அவசியம். மேலும் 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி அளித்தால் செலுத்திய தொகையின் 50% வரை திரும்ப பெறும் வசதியும் உள்ளது. மொத்தத்தில் எல்பிஜி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை. தேவைக்கு மீறி சிலிண்டர்களை சேமிப்பதை தவிர்த்து டிஜிட்டல் முன்பதிவு முறைகளை பயன்படுத்தி பாதுகாப்பாகவும் எளிதாகவும் சேவையை பெறுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. ஸோ எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அரசு சொன்னாலும் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ், ஸ்வீட் பேக்கரிஸ், இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு டீ ஷாப் கூட இன்னும் சரியானபடி திறக்க இல்லை. காரணம் என்னன்னா இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு இவ்வளோதான் விளக்கம் கொடுத்தாலும் என்ன காரணம் அப்படின்னா நிறையா பதுக்கல் நடைபெற்று வருகிறது. நிறைய சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு ஷாப்பும் 10 சிலிண்டர், 5 சிலிண்டர், 10 சிலிண்டரை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த தட்டுப்பாடு நிறைய இடத்துல இப்போ நடக்குது. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் இது தடுக்க மத்திய அரசு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு வணிகர்களுக்கோ எல்லாருக்குமே வணிக சிலிண்டர்களை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.